குட் மார்னிங் மக்களே. கரெக்டாக இன்றைக்கி ஆக்சுவலாக செகண்ட் டே மார்னிங் வந்து ஆல்மோஸ்ட் நான் டைம் வந்து இப்போது 6 o'clock ஆகிட்டு கேட்டேன். இப்போ இங்கே என்ன பாருங்கள், இதான் ரூமில் இருக்க வியூ. நாங்கள் தங்கியிருக்க ரூம் இதுதான். அதில் அந்த கார்னர் ரூமில் தான் நம்ம இருக்கோம். இதான் நம்ம பைக்ஸ் நிற்க வச்சுருக்கோம் இங்கே ஒருத்தல மூலையில். ஆக்சுவலாக கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன் இன்றைக்கி. மேலே இருக்கும் யார் மக்கள் இருக்காங்கன்னு தெரில. இதுக்குள்ளே ஃபுல்லாக போகலாம் அப்படின்னாங்க. இன்றைக்கி டைம் இருக்குமான்னு தெரில, முடிஞ்சு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். ஸோ குயிக்காக உங்களுக்கு காலைல ஒரு குட் மார்னிங் சொல்லலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணேன், தொண்டையெல்லாம் கட்டிக்கிச்சு ஆக்சுவலாக. என்ன பாருங்கள், இது எல்லாமே அவங்க ப்ராப்பர்ட்டி தான். மார்னிங் நான் நிறைய மிஸ்ட் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், நான் பெருசாக மிஸ்ட் இல்லை. சரி ஓகே, இப்போ போயிட்டு குயிக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து இந்த வெள்ளிமலைன்னு ஒரு மலை ஏறணும்ல, அங்கே ஏறும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து எப்படி போகிறது, எவ்வளோ நேரம் அப்படின்றத ஃபுல்லாக கவர் பண்ணுறேன். சாரி, கொஞ்சம் த்ரோட்டு கொஞ்சம் பயங்கரமாக கட்டிடுச்சு. ஒரு டீயே குடித்தா தான் கட்டாகும்னு நினைக்கிறேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே, பாய். நாங்கள் வந்து இதுக்கு நம்ம எங்கேயோ போனோம். ஸோ இதுதான் கைஸ் வெள்ளிமலை அதோட என்ட்ரன்ஸு. நம்ம அந்த முன்னாடி ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டியிருப்பேன் குயிக்காக அந்த என்ட்ரன்ஸை காட்டுறதுக்காக. அங்கேருந்து அப்படியே நேராக வந்தீங்க அப்படின்னா இதுதான் அந்த ரோட். ஃப்ரண்ட்டில் பசங்களாம் போகிறாங்க பாருங்க, தெரியுதுங்களா? இந்த இனிஷியலாக கொஞ்சம் ஸ்டெப்ஸுக்கு வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கல்லில் ஸ்டெப்ஸ் மாதிரி போட்டிருப்பாங்க இனிஷியலாக கொஞ்சம் தூரத்துக்கு. பட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் இந்த ஒத்தையடி பாதை மாதிரி இருக்கும். ஸோ ஏறது கொஞ்சம் அந்த மாதிரி ஹைக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து இது ஓகே அப்படின்னா தாராளமாக கன்சிடர் பண்ணுங்கள். இது வந்து ஆக்சுவலாக வெள்ளிமலை அப்படின்வாங்க. சிறுமலையோட டாப். இங்கே வந்து மேலே வந்து ஒரு சிவன் லிங்கம் இருக்குது. அங்கேருந்து பார்த்திங்கன்னா மொத்த சிறுமலையும் தெரியும். அதான் அதோட ஹையஸ்ட்டு வியூ பாயிண்ட். ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா சிறுமலை வந்து 60,000 ஏக்கர்ஸ், அதாவது அதோட மொத்த ரேடியஸ் சிறுமலையில். இப்போ அந்த ஹில் டாப்பில் இது மொத்தம் 18 ஏர்பின் பென்ஸில் அதில் வந்துட்டு கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா நம்ம டாப்பில் நம்ம தங்கியிருக்க ரெசார்ட் வந்துடும். அங்கேருந்து இந்த மலைக்கு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் பைக்கில் வந்து ஏற மாதிரி இருக்கும். ஏறவே அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. இது நைட்டு மழை வேறு பெஞ்சிருக்கும் போல். லேட்டாக தான் கொஞ்சம்
சேரும் சகதியமாக இருக்குது. நான் ஃபுல்லாக அப்படி காட்ட போகிறது கிடையாது, ஏன்னா நடக்கும்போது என்னால் பேச முடியல. நாங்கள் கட் பண்ணி நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இங்கே ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறாங்க இந்த சிறுமலை எப்படி உருவாச்சு அப்படின்ட்டு. இது ஹிஸ்ட்ரின்றதை விட ஒரு நம்பிக்கைன்னு சொல்லலாம். என்னென்னா இவர் ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அவர் இவர் லக்ஷ்மண் அவருக்கு உடம்பு முடியாமல் போனப்போ ஒரு மூலிகை எடுக்கிறதுக்காக போனார், ஒரு மலையே பேத்து எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன நம்ம அந்த கதையை கேள்விப்பட்டிருப்போம். அந்த கதை தெரியாதவங்களுக்கு இந்த ஏபிடி பார்சல் சர்வீஸில் ஆஞ்சநேயர் கையில் ஒரு மலையோடு போகிற மாதிரி காட்டுவாங்க. அது அந்த ஹிஸ்ட்ரி பேக்ரவுண்ட் தான். ஓகேவா? சரி, அதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா, அந்த மலை கொண்டு போகும்போது அதில் ஒரு பீஸ் கீழே விழுந்ததாகவும், அந்த பீஸ் தான் இந்த சிறுமலை அப்படின்றாங்க. அதுக்கு அவங்க எந்த பர்ஸ்பெக்டிவில் அவங்க அதை சொல்கிறாங்க அப்படின்னா, சிறுமலையில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட மூலிகை இருக்குது. நமக்கு என்னென்னாலும் தெரில, நிறைய வகையான மூலிகை இருக்கனால அந்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ண முடியுது. ஏன்னா அந்த ஸ்டோரியில் மூலிகை எடுத்துகிட்டு போகிறது தான் கான்செப்டே. இங்கே மூலிகை இருக்கனால அதோட கனெக்ட் ஆகுது. நீங்கள் விக்கிபீடியா போட்டாலும் இதே ஹிஸ்ட்ரி தான் காட்டுவாங்க. உள்ளூர் மக்கள் சொல்கிறது இதே ஹிஸ்ட்ரி தான். உங்களுக்கு இதில் தெரியுதான் தெரியல, ஒரு செம்ம வியூ ஒன்று கிடச்சி காட்டுறாருங்க. பாசிங் க்ளவுட் சரிதா? ஹில் டாப்லேயே தான் பெட்டராக இருக்கும். அங்கே போய் நான் வீடியோ அட்டாச் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் டாப்புக்கு வந்தாச்சு. இப்போ காட்ட போகிறவங்களுக்கு வியூ இன்னும் இதுக்கு மேலே கொஞ்சம் போகணும், பட் இதை என்ஜாய் பண்ணுங்கள். சரி, எஸ், ஆல்மோஸ்ட் ரீச் த டாப். அந்த கோயில் பாருங்க. முருகர் இருக்கார், அவர் மீட் பண்ணி வந்துடுவான்.
இப்போ பாருங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னு. முடிச்சாச்சு. இப்போ முடிச்சுட்டு இப்போ கீழே இறங்கிட்டு இருக்கோம். இப்போ பசங்க ஃப்ரெண்டில் போயிட்டுருக்காங்க. ஏன்னா வரும்போது வெயில் இருந்துச்சு. பாருங்கள் உங்களுக்கு ஃபுல்லாக அந்த வெள்ளையே தெரியுதுல்ல, கேமராவில் கவராதுன்னு தெரில. அது எல்லாமே உங்களுக்கு வந்து மிஸ்ட்டு தான். இப்போ மிஸ்ட்டு நடுவில் தான் உள்ளே வந்து கீழே போகணும் ஆக்சுவலாக. சரி உங்களுக்கு இது காட்டிலான்றதுக்காக தான் கையோட கனெக்ட் பண்ணேன். இவங்க தான் நமக்கு கிடைச்ச புது ஃப்ரெண்ட்ஸு மேலே. அதான் 2 பிஸ்கெட் போட்டதுக்கு அவங்க அவ்வளோ ஜாலியாக இருக்கும் தலைவர். பாய்டா, பை பை. இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ப்ராபப்ளி ரூம் போய்ட்டு அதை வேணால் ஆட் பண்ணுறேன். மற்றபடி டேட் கூட ப்ரோக்ராம் ஓவர். ஸோ டே 3 ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டு ரெஸ்யூம் பண்ணுறேன். ஓகே.